வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். லெட் டி ஃப்ரம் P to R to P to R be defined by T of f of x is equal to f of x plus x plus 1 into f dash of x. Find the eigenvalues and corresponding eigenvectors of T with respect to the standard basis of P to R. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து P2 to P2, அதாவது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 to பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2. நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2ஓட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு எக்ஸ் டேர்ம், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். அதுதான். ஸோ த ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இஸ் பீட்டான்னு போட்டுக்கோம். ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை 1ன்னு போட்டிருக்கேன். ஒரு எக்ஸ் டேர்ம், ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு டேர்ம். நமக்கு டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இந்த பேசிஸ் வச்சு உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பேசிஸையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 டி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற இடத்துல ஆக்சுவலி டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே உள்ள டி ஆஃப் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டாச்சு. ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு வந்துடும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். இதோட ஆன்சர் வந்து 1ன்னு வந்துடும். ஓகேவா? இதை 1ன்னு எழுதாமல் எப்படி எழுதியிருக்கேன்? 1 எக்ஸ் டேர்ம் வந்து ஒன்றுமே இல்லை, 0, எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு 0ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு டி ஆஃப் எக்ஸ், த செகண்ட் டேர்ம். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் டி எக்ஸு. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். ஸோ இந்த எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1, இதை சேர்த்தா 2x ப்ளஸ் 1. இதை ப்ராப்பர் டேர்மாக மாற்றணுன்னா ப்ளஸ் 1 வந்துடுது. எக்ஸ் டேர்ம் ப்ளஸ் 2x, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, ஸோ ப்ளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து தேர்ட் டேர்ம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ என்னாகும்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2x. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிடுமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் இருக்கும். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x. இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர். இப்போது நமக்கு கிடைக்குதுல இந்த 3 பேஸோட ஆன்சர். இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு இதோட ஆன்சரை, இது ரோவில் வருதா, நம்ம அதை காலமில் எழுத போகிறோம். இதையும் இந்த 3த்தையும் காலமில் எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் என்னவாக இருக்கும்னா இதை காலமில் எழுதணும். இது என்னது? 1 0 0, அதை காலமில் எழுதுகிறேன். பாருங்கள், இந்த கோஎஃபிஷியன்ட் 1, இது 0 0. இப்போ செகண்டு காலம் என்ன? இந்த செகண்டோடது 1 2 0, இதை காலமில் எழுதுகிறேன். தேர்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மோடது 0 2 3. இதுதான் இந்த 3 காலம். இந்த 3 காலம் வச்சு தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டால் ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு ரோ மேட்ரிக்ஸும் காலமாக்கி அந்த காலம்ஸை அப்படியே லைனாக ப்ளேஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட் காலமு ஃபஸ்ட்டு இடத்துல, செகண்ட் காலம் இங்கே பாருங்கள் 1 0 0 1 2 0, தேர்ட் காலம் 0 2 3, இது கமா. ஓகேவா? அடுத்து இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார். இப்போ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா i. நமக்கு இதுதான் a. லேம்டா ஐன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐன்றது 1 0 0 0 1 0 0 0 1. அதில் லேம்டா இன்ட்டு ஐனா லேம்டா 0 0 0 லேம்டா 0 0 0 லேம்டா. அப்போ இதை மைனஸ் பண்ணணும் இந்த ஐ கூட. அப்போ என்னாகும்? 1 மைனஸ் லேம்டா. 1 மைனஸ் 0 இஸ் 1, 0 மைனஸ் 0 0. இதே மாதிரி போட்டு வந்தோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இது 0, இது 2 மைனஸ் லேம்டா, இது 2 மைனஸ் 0 வந்து 0, இது 0, இது 0, இது 3 மைனஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா i ஈக்குவல் டு 0. அதான் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் போட்டிருக்கேன், இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டேன்னா மீதி இந்த 4 டேர்ம்ஸை எழுதியிருக்கேன். மைனஸ் இதுங்க, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ். மைனஸ் 1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு இதை எழுதணும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது 0 இன்ட்டு சம்திங் 0 மைனஸ் 0, இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். இங்கே 0 இன்ட்டுன்னு போது அது அந்த என்டையர் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ நமக்கு இது மட்டும்தான் டேர்ம்ஸ் இருக்கும். இதில் 1 மைனஸ் லேம்டா வச்சுட்டேன். என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் திஸ் சைட் ஃபஸ்ட், திஸ் சைட் மைனஸ் திஸ் சைட். இந்த பக்கம் பண்ணால் 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு 3 மைனஸ் லேம்டா, மல்டிப்ளை பண்ண வேண்டாம். மைனஸ் 0, அதனால் அதை விட்டுட்டேன், ஈக்குவல் டு 0. இப்போ 1 மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0னா லேம்டா ஈக்குவல் டு 1.
2 minus lambda equal to 0 னா lambda equal to 2, 3 minus lambda equal to 0 னா lambda equal to 3. அப்போது 3 cross 3 ஃபங்க்ஷனுக்கு நமக்கு 3 ஐகன் வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ ஐகன் வெக்டார் இந்த டிட்டர்மினண்ட்டில் போட்டோம்ல, இதை அப்படியே நார்மலாக போட்டுட்டு இன்டூ எக்ஸ், எக்ஸ் இஸ் ஏ நான் ஜீரோ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இதுதான் அந்த நான் உங்களுக்கு காட்டின ஏ மைனஸ் லாம்டா இங்கே போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே தான் எழுதியிருக்கேன். இன்டூ அந்த கேபிட்டல் எக்ஸ்ன்றது நமக்கு இப்போ 3 cross 3னா x1 x2 x3, 2 cross 2னா x1 x2 போடணும். ஈக்குவல் டு எல்லாம் ஜீரோ வெக்டார் 0 0 0. இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுவோம்? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 7 ரூல் மெத்தட். திஸ் ஒன் இன்ட்டு திஸ் ஒன் வரும். 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x1 ப்ளஸ் 1 இன்ட்டு x2, x3 டேர்ம் 0 விட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் ரோ பாருங்கள், 0 இன்ட்டு x1 0 விட்டுருங்க. 2 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 ப்ளஸ் 2 இன்ட்டு x3 ஈக்குவல் டு 0. தேர்ட் டேர்ம் இது ரெண்டும் இருக்கா, 3 மைனஸ் லாம்டா இன்ட்டு x3 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். நமக்கு 3 ஐகன் வேல்யூ கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு? லாம்டா 1 2 3. இந்த 3ஐயும் இந்த கொஸ்டின் இந்த ஈக்குவேஷனில் இருக்க லாம்டாக்கு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஐகன் வெக்டார்ஸ். ஸோ வென் லாம்டா ஈக்குவல் டு 1, நமக்கு கிடச்ச லாம்டானா 1 2 3, லாம்டா ஈக்குவல் டு 1. அப்போ என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறவங்க 1 மைனஸ் 1 0 ஆகிடும். அப்போ மீதி இருக்கும் x2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இங்கே 2 minus 1, 1 into x2 plus 2x3 equal to 0. இங்கே 3 minus 1, 2x3 equal to 0. இந்த 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது ஒரு 2 எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த 2 நான் எடுத்திருக்கேன். எப்படி சால்வ் பண்ணுற பாருங்கள். இதில் x1 என்னது? 0x1 கரெக்டாக? அப்போது 0 போட்டேன். இதில் பாருங்கள், x1ம் 0 x2ம் 0. அப்போ இங்கே x1 டேர்ம் ரெண்டும் 0. x2 டேர்ம் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 0. x3 இங்கேயும் 2 இங்கேயும் 2. புரியுதாமா? இந்த 3 எழுத தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 3 இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். இதை விட்டுருங்க. இப்போ 3 கிராஸ் வருதா? இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் x1, இந்த இடம் ஆக்சுவலாக x1. இதை இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அது x2. அதே தான் இது, இந்த சைடு மல்டிப்ளிகேஷன் மைனஸ் ஆஃப் திஸ் சைடு மல்டிப்ளிகேஷன் இஸ் x3. இங்கே x1 பை என்ன வந்து பாருங்கள், 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 0 2. x2க்கு இங்கேயும் 0 இன்ட்டு சம்திங் 0 மைனஸ் 0 இன்ட்டு சம்திங் 0, இங்கேயும் 0 இன்ட்டு சம்திங் 0 மைனஸ் 0 இன்ட்டு சம்திங். ஸோ x2வும் x3யும் இல்லை, 0. ஸோ இதோட வெக்டார் என்ன வரும்? இதை 2 0 0 எப்படி எழுதணும்? காலமாக எழுதணும். ஸோ 2 0 0. இதை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் கரெக்டாக. டிவைட் பை 2 எல்லாத்துக்குமே பண்ணலாம். 0 டிவைட் பை 2 0. அதனால் 2வால் டிவைட் பண்ணிட்டேன். ஸோ 1 0 0ன்னு வரும். அடுத்து வென் லாம்டா ஈக்குவல் டு 2, லாம்டா ஈக்குவல் டு 2னா நம்ம ஈக்குவேஷனே மாறும். எப்படி? இங்கே பாருங்கள், 1 மைனஸ் 2. அப்போ மைனஸ் x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன். புரியுதாம்மா? அடுத்து வென் லாம்டா ஈக்குவல் டு 2, 2 மைனஸ் 2 0. அப்போ 2x3 ஈக்குவல் டு 0ன்னு செகண்ட் ஈக்குவேஷன் வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 2 1x3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதுதான் இந்த 3 ஈக்குவேஷன். இதில் இந்த இது கட்டாயம் எடுத்துக்கலாம், ஏன்னா இது 2 டேர்ம் இருக்குது, இது ரெண்டும் ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ இதுவும் எடுத்திருக்கேன். அப்போ என்னாகும்? x1ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு -1, செகண்ட் இதை எடுத்திருக்கேன். இதில் x1ம் கிடையாது x2வும் கிடையாது, 0 போட்டாச்சு. அடுத்து இங்கே x2க்கு 1, இங்கே x2வும் கிடையாது 0, இங்கே x3 கிடையாது, ஸோ 0, இங்கே 1x3, அதனால் 1. இந்த பக்கம் பார்க்காதீங்க, இந்த சைடை பாருங்கள். ஸோ இந்த சைடு இருக்கிறத எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இதை இந்த 3 இது எடுத்ததை இன்னொரு தடவை அதே இதை ரிப்பீட் பண்ணோம். -1 0 4. இங்கே பாருங்கள் 1 0 0 1. ஒரு தடவை எடுத்துகிட்டு அதை இன்னொரு தடவை போடணும். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துருங்க. இப்போ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இந்த சைடு பண்ணால் x1, கரஸ்பாண்டிங்கில் இதே மாதிரி இங்கே பண்ணால் x2 x3. x1 பை இங்கே பாருங்கள் 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 0 இன்ட்டு 0 0. ஸோ 1. இங்கே 0 மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் 1ன்னு வரும். இங்கே 0 இன்ட்டு சம்திங் மைனஸ் 0 இன்ட்டு சம்திங், அது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஸோ என்ன வருது? x1க்கு 1, x2க்கு 1, x3க்கு 0. இதை காலம் ஃபார்மில் நான் போட்டேன். இது நம்மளுடைய x2. இப்போ லாம்டா ஈக்குவல் டு 3. இதுதான் நம்ம லாஸ்ட் ஐகன் வெக்டார். இப்போ 3 போட்டால் என்ன ஆகும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் 3 போடுறேன். அப்போ 1 மைனஸ் 3 மைனஸ் 2x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 0. செகண்ட் ரோ இது இருக்காது. 2 மைனஸ் 3, அதாவது -1 x2 ப்ளஸ் 2x3 ஈக்குவல் டு 0. தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 3 0, இங்கே ஆல்ரெடி ரெண்டும் 0. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனே இருக்காது, நமக்கு 2 ஈக்குவேஷன் தான் இருக்கும்.
இப்போ இதை எப்படி பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இதில் x1 வந்து -2, செகண்ட் ஈக்குவேஷனில் x1 கிடையாது 0, இதில் x2 1, செகண்ட் ஈக்குவேஷனில் x2 -1, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x3 கிடையாது 0, செகண்ட் ஈக்குவேஷனில் 2. இந்த 3 டேர்ம் எப்படி ரிப்பீட் பண்ணுவோம்? -2 0, 1 -1 0 2. ரிப்பீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு வாட் இஸ் யுவர் x1? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் திஸ் சைட் மைனஸ் திஸ் சைட். அப்போ 2 - 0 2. x2ன்றது என்னது? 0 மைனஸ் ஆஃப் 2 × -2, அதாவது 0 மைனஸ் ஆஃப் -4, தட் இஸ் +4. இங்கே பாருங்கள், -1 × -2 இஸ் +2 -0. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இந்த வெக்டார் வந்து x3 வந்து இதை காலமாக இருக்குன்னா 2 4 2, இதை 2 டைம்ஸில் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் 1 2 1. ஸோ நம்ம 3 ஐகன் வெக்டாரை கண்டுபிடிச்சாச்சு. x1 வந்து 1 0 0, x2 1 1 0, இது λ = 1க்கு, இது λ = 2, இது x3 1 2 1. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.